ஒயர் கூட பின்றது தென்னை மரத்தை கீழ் வைக்கிறது ஈடுபடி சீப்பு வாங்கிறது கொய்யா பால் என்ன அது போல அழுவுற இல்லங்க இவ்வளவு நேரம் பொண்ணு வேஷம் வந்தது பொண்ணு வேஷம் வந்தது இல்ல சொரிச்சருக்கு வேஷம் வந்தது பெண் வேஷம் வந்தது பொண்ணு வேஷம் வந்தது சந்தோஷமா இருந்து அப்பெல்லாம் சந்தையில இருக்கிற இது கரோடு விற்கிறதுக்கா ஒரு சந்தோஷம் அப்புறம் ராஜ வேஷம் வந்தது மாத்தி மாத்தி சொல்றேன் ஏதோ ஒரு வேஷம் பயம் ஒண்ணு புரியல ராஜ வேஷம் வந்தது அப்படி சந்தோஷமா இருந்தது அப்போ ஒரு நாதாரி ஒருத்தன் வந்தான் நாதாரியா பொறப்போக்கா இதோ நாடுறங்க நாரதர் வந்தார் சைலன்ஸ் அப்படி சந்தோஷமா இருந்தது அப்படி சந்தோஷமா தான் இருந்தா இத்தனை மணிக்கு இந்த எருமாட்டை ஏன் அவுத்து விட்டானே தெரியல என் உயிரை வந்து மெனக்கிட்டு வந்துக்கிறோம் ஏண்டா கபிலாட்டி மணியில வந்து தூங்கி தூங்க அப்படிவா அதுவே என்ன உனக்கு தூங்க வந்து போச்சு நானா தூங்கி வந்தேன் ஓ ஒருவேளை ஏற்பாடு வந்திருக்கா எவனோ ஊர் உள்ள யாவல் விட்டு இருக்கிறா ஓ அது வந்து பிடிக்குது அப்படியே நெஞ்ச பிடிக்குது நெஞ்ச பிடிச்ச பரவாயில்லையா கொஞ்சமா தான் பிடிக்குது சொல்லுமா இன்னும் ஒன்றும் கிழக்கு மேற்கு தெரியாத இல்லைங்க இவ்வளவு நேரம் ஆமா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன்
செகண்ட் ஷிஃப்ட் நீ பாரு. நான் போய் செல்லுன்னு காய் போட்டு ஏத்தா. தம்பிங்க வா. என்ன உனக்காக நான் பார்க்க மாட்டேன் சொல்றேன். நீ யாரு? நீ நானும் அண்ணா தம்பி. இல்ல பத்துதான் கும்பலாம். டேய் நீ நானும் அண்ணா தம்பி. சரி உனக்கு மேல பாக்குற. அதாவது நாளைக்கு என்ன ஒரு கூத்து? அது எங்க ஊர் வாதானூர் கூத்து. அப்ப இங்க மாத்தி விடுறல, அத போல நாளைக்கு அங்க வாதானூருக்கு வந்தா நம்ம வீட்டுல என்ன மாத்தி கட்டி விடுவியா? இல்ல இங்க ஷிஃப்ட் மாத்தி விடுறீங்களா? அங்க இடம் வந்தா சரி அது விட்டுரு. அறிவில்லாதவனே நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம். ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம ஏன் பைப் விடணும்? கை விடு மச்சான். ரைட் ஒன்றரை போட்டு மீதி எங்க டாடா சில்வர் ஏன் பைப் பண்ணணும்? பைப் பண்ணணும். அவனுக்கு ஒரு உடம்பு. என்ன அடிக்கிற பேசும்போது அடங்கோத்தாளி ஒம்பண்டாட்டில எல்லாம் வீட்டுல சவிக்குமா இருக்கிறாங்களா? அப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம். அவனுக்கு ஒரு உடம்பு நம்மளுக்கு ஒரு உடம்பு. அவனுக்கு ரெண்டு கை நம்ம ரெண்டு கை அவனுக்கு ரெண்டு காலு நம்ம ரெண்டு காலு அவனுக்கு ஒரு பூ தோல். ஏன் பை பொண்ணு உதவி பண்ண நான் என்ன சொல்றேன், போன உடனே நீ வாய விடக்கூடாது. அவன் திறந்தா தான் நான் விடுவேன். வியாபாரி வையா பேசும்படியான வார்த்தைடா. அதான் அதனால அவனை நம்மள பாக்கணும். போய் பாரு. இன்னைக்கு பாடுற பாட்டுல அவன் எப்படி ஓடுறான்னு அததான் நீ வாங்கறத நான் பாக்கணும். நீ பாடுறத பாக்கண்டா. பாடுறதியா? ஆமா. ஆசை வளர்க்காது காரணமே ஜானகி மேல் ராவணன் வைத்து ராஜா பெண்ணாத்தை நினைத்தாதேடா. ஆசிரியர் விளைக்கின்ற இலக்கோலும் பாரடா. அதிலே மகாராஜா என்னடா ஆண்டையாக போக வச்சது மன ஆசையடா. ஆசை மோசை செய்து வேண்டு செய்தால் பார்க்கும். ஆசை மோசை செய்து வேண்டு செய்தால் பார்க்கும். அதனால் உண்பாகு நாசமாகி போகும்.
என்ன பாட்டு வருது அப்படியே அடிக்காங்கடா. அந்த ஒரு அடிக்கு 100 அடி ஆகும் சொன்ன. இப்பதான் ஆரம்பிச்சு எழுந்து வந்து சொல்லிருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன பாடு பண்ணணும்? சிங்குச்சா சிங்குச்சா ஏய் சுண்ட கஞ்சி சோறுடா சுண்ட கஞ்சி சோறுடா சமூகத்தை கட்டி வந்து என்கிட்ட அது நான் மயிரா இருக்கட்டும். மயிர ஓடியா மயிரா ஏதாவது என்ன பண்ணுவோம்? ஏய்யா சூப்பர் பாட்டு பாடுறா. முழுசா பாடி கேட்டு நான் பேசணும். பச்சை கிளி சூப்பர் பாட்டு பழைய பாட்டு என்னன்னு அதான் எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்டதில்லை. என்னது கூட நடிச்சு யாரு? அது தாய்லாந்து பச்சை கிளி ஒக்கா சிரி அவனே பாடுனாலும் அவன் ஓடுறதுல பாடணும்.
ஓரத்தானே பண்ணலாம். நீ தானே நின்று என்ன கேட்கணும்? அவன் பாடாவது ரைட்டு தான். பச்சை கிளி முத்து தரும் அவன் பாட வந்து நீ இல்லாதால என் பின்னாடி எழுந்தியா? ஆமா. என் எதிர பாட்டு கொடுத்தான். அவன் என்னன்னு பாருங்க. அதுல இருக்கு பாட வச்சு நீ சொல்றீங்க இல்ல அடுங்கோ அடுங்கோ ஏய் வந்திருக்க முடியாது சொல்லியா? தயவு செய்து சிரிக்காது. கேள்வி குசூற மாதிரி எப்படி இருக்குது? கேள்வி குசூற மாதிரி அப்படியே எடுத்து வைங்களா அவருக்கு. என்னது வாழைப்பழை இடியா பேய் என்ன சொல்லணும்? கேள்வி சரியில்லைங்க. வந்திருக்க முடியாத அசுரன் யார்? எனக்கு தெரியுமா? வாங்கடா குமார். எனக்கு ராத்து தாண்டி புள்ள அடி ராசி அளவக்கம் தாண்டி சத்தியமா நீ வாழ மாட்டடா, வாழ மாட்டேன். வாழை மட்டையா இருந்தாலும் தென்னை மட்டையா இருந்தாலும் அல்லா மக்கி போய் என் கொல்லில போட்டு எருவாங்கிடுது. அப்படிப்பட்ட ஆள் நான் போய் மக்கள் தான் விட்டு வச்சுக்கிறேன். இல்லை சில்லுன்னு இருக்கிறது. சரி விடுறாங்க, சரி விடுறாங்க. எந்த நேரத்தில் வந்து நான் எப்போ வந்து ஏன் அவ்வளோ கூத்தடிக்குதா? வாய் வச்சு சும்மா தெரியல. ஆமா நான் முண்டோ நானு நீ சொன்ன பாரு. ஐயா வாராயோ வாழ
ரோட்டில மேய்க்குது பாம்பு ரோட்டில மேய்க்குது பாம்பு நீ உக்காந்து வந்து கொஞ்சம் அது என்ன அவன் சொல்லிட்டான் அங்கிருந்து வந்தது அவன் ஏதோ பெரிய பையன் பாடிட்டான். அவன் ஏதோ பெரிய பையன் பாடிட்டான். சின்ன பையன் எழுந்து வந்துட்டான். ஏதோ தப்பு யார் பேரு என்னவோ என்ன பாட்டு பாடினானுவோ என்னன்னு என்ன பாட்டு பாடினானு ரோட்ல மேய்து பாம்பு அப்புறம் இதான் சொன்னானுவா ஏதோ தெரியாத பாடிட்டான். சின்ன பையன் வந்துட்டான். அவனுக்கு பண்ணாத இவனுக்கு பண்ணாத நான் சும்மா தான் கிடக்குறேன். யாரு அவரு நம்ம கும்பல ரொம்ப நல்லா இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கிறான். ஆமா யார் யாருக்கா பண்றீங்க ஆசைப்பட்டு கேக்குறான். அரியா பையன் ஒரு தடவை சாப்பிடுங்க. எல்லாம் நூறால நூலு விட்டு மட்டும் அம்மா கண்ணமூடி தந்து மாதா தீபூமா காணும் சில்லாக்கி பில்லாக்கி நீ சீனு விட்டா சில்லாக்கி உனக்கு தாமா நீ அடிச்ச அடி தக்காளி பழமா புரிஞ்சு மனசாமி நாட்டம் ஆக்கிட்ட பொண்ணு கலிகாத்து திரட்டி ஓட்டு நாடு வாடி நீ வாடி என் குல்பி குட்டி வாங்க கோணையத்தை வச்சுக்கிட்டு எழுப்பா செல்வி மைமா மைமா மாமே மயிர் மகாராஜா இல்ல இது இது மயிர் நீ மகாராஜா இல்ல நானே மயிர் மகாராஜா இல்லங்க இது மயிர் நீ என்னன்னு பாடுறவன் என்னன்னு பாடுறேன் சிங்கு சிங்குன்னு நடக்கிற நடையில என்ன சரி நான் நடக்கிற நடை பார்த்து கூட அந்த மாதிரி பாடுவேன் சரி அடுத்த வரையும் நான் பாடுவேன்
நூல் விட்டு போச்சு உங்க அம்மா சுட்ட வடையில இருக்கட்டும். ஏன்னு கேளு, எங்க அம்மா இன்னைக்கு சுட்டிருப்பாங்க. ஆமா, அந்த வடை மீந்து போயிருக்கும். ஆமாங்க, காலையில புட்டு போட்டா யார் சுட்ட வடையா ஆமா, யார் வடையிலையும் நூறு, யார் சுட்ட வடையிலும் நூறு வர்த்தது மொத்தா வடைலாம் இருக்குது. அது கவுரு விட்டு போச்சு. உங்க பாப்பா வடை அது பிரிவு விட்டு போச்சு. பிரிவு விட்டு போச்சு. ஒக்கா வடையும் உன் பாப்பா வடையும் நல்லா இருக்கும் போது நாங்க சுட்ட வடை 55 ஆயிக்கிறாங்க. இன்னைக்கு பூரா போடும் வெளியே வரைக்கும் போடுங்க. என்ன பையா சீராட்ச கோச்சிக்கிறேன் சீரா அடிக்கூடாதுன்றாங்க. அடி சத்தமே காது. சபையிலே வந்திருக்க முடியாது. இந்த அஸ்திரடி யார்? எக்கர் பட்டவன். எந்த ஊரு? நீ யாரு? என்ன ஊரு? எங்க வரீங்க? பேர் என்ன? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இப்ப யார் மேல புடுங்க போறீங்க? ஆட்டி வைத்தான் யார் ஒருவர் ஆட்டி வைத்தான் யார் ஒருவர் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே சொன்னா ஆட்டி வைத்தான் யார் ஒருவர் தோற்றத்தை பார்த்தா எப்படி தெரிகிறது? அப்புறமா வந்தா என்ன தப்பா கேட்டா எதுவும் தூக்க மாட்டேங்க போற தூக்க மாட்டேன். என்ன பண்றது? 1 வயசு கொடுத்தாங்க தூக்க மாட்டேன் சாப்பிடணும். கவுரு இருக்கும்போது அதுவா இருக்கும் படியாடு. ஆமாயா, அசுரா கூட்டங்களுக்கு எல்லாம் தலைவன். தலைவன் இல்ல உடனே மனுஷன் பேசுவான். சுமத்தனா எடுத்து விடானா சொல்ற வார்த்தை.
மாட்டேமா உன்னை அப்பயே செல்ல சுவிட்ச் பண்ணி போட்டு ஊட்ட போடுறாங்க கேட்குறியா நீ செப்படி கேள்வி சரி பேசுற மூன்று என் தம்பிட்டு பேசுறேன் நான் ஓண்டு பேசுறேன் கத்துறேன் ஓண்டமா தான் கேள்வி பூண்டு பூண்டாடி இருக்கிறது ஒன்று தான் அதையும் வீணாக்கி போடுங்க இது ஒன்று வச்சதுல ஆம்பளை நிரூபிச்சுங்க ஐயோ அது கேஞ்சி போச்சு ஆண்டு மாட்டு துணி பைய ஆண்ல மாட்டு ஆமா இப்படி கூட்டாக்க வருவீங்க எப்படி ஓ இப்படி கூட்டா வரும் நான் ஆயிட்டுமா நானு அதான் தெரிகின்றது அங்கே வர்த்தனையா ஆமாங்க ஒரு கேள்வி மூத்திரம் தெரிகிறது கேட்டாங்க இதெல்லாம் ஒன்று பார்க்க சொன்னாங்க அந்த ரெண்டாம் அந்த ரெண்டாம் 1008 அண்டம் 1008 அண்டம் என்னது 1008 அண்டம் 1008 அண்டம் 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 என்றால் உலகம் மனம் வச்சுச்சா பாப்போம் மேலே உலகம் மேலே உலகம் கீழே உலகம் கீழே உலகம் அவர் கேக்குற சொல்லு மேல 7 கீழே 7 நாயை போட்டு ஓடு பதினான்கு உலகத்திலேயோ நாய் மேன்மைப்படுத்திய நாடு மேல 7 மேல 7னாக்கா நீங்க போட காலையில் தூக்கி போட்டு போறோம் எங்களுக்கு வேலை பிடிச்சி போகுது எங்க ஆத்தால ஒரு புள்ள கொடுப்போம் அதுதான் லோல் போற சொல்லு அதிலே அப்பு வாயு தேய்வு வாயுன்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு விடுவாங்களா தானே எங்க ஆயப்படாதுண்ணா இந்த நாடு நினைச்சிருந்தா வேற மாதிரி வேஷ மாட்டாங்க சூற வேஷம் ஆட வச்சுட்டு இந்த மாதிரி சூத்துல அடிக்கிற வேலை வச்சுக்காது என் சூத்துல அடிச்சா என் சாணி சரி அதோ கீழே உலகம் சொன்னே அதல சுதல இதுல கன்னியாட்டி வாய் சும்மாவும் இருக்குமா அதல சுதல தராதல பாதாள வந்தன படி அவுத்துரும் நான் அப்படிப்பட்ட ஈரே உலகம் மேலே உலகம் என்று தெரிவித்தாடே அப்பு வாயு குடும்பக்காரங்க என்ன பார்த்தா குடும்பக்காரன் என்ன பார்த்தா குடும்பக்காரன் இதுக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீரளவே அதுமா நீராம்பல் ஆரம்பிச்சியா சரி சொல்லு ஒரு செய்தியில சொல்ல முடியுமா ஒரு கதையை சொல்ல நடக்குமா நீரளவே அகுமாம் நீராம்பல் ஒரு மாதிரி இல்ல கட்ட நூலளவே அகுமாம் நுண்ணறிவு
மேல தவத்தலைமையாகும் தான் பெற்ற செல்வம் குலத்தலைமையாகும் குணம் மூவில் பெற்றுக்கிறார் இது குணம். அதாவது வேற ஊராக ஒன்றுனா தலைகளை தூக்கி கூடாது. ஐயோ இதெல்லாம் நீட்டு போய் திருப்பிய மாத்தரு பூரா பெரிய மாத்தரு நடிக்கிறது. ஒரு பொழுது போட்டி கிடையாது. சொல்லுங்க. ஒரு குளத்துல எந்த அளவுக்கு நீர் இறந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தாமரை தண்டாகப்பட்டது உயர்ந்து தாமரை மலர் பூத்திருக்குமா. சொல்லு சொல்லு. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நல்ல நூல்களை கற்கின்றானோ அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும். மேல தவத்தளவே ஆகமா தான் பெற்ற செல்வம். தாய் தந்தையருக்கு எந்த அளவுக்கு புண்ணியத்தை செய்து ஒரு பிள்ளை பெற்றிருக்கின்றார்களோ அது ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கு. அவங்க எந்த அளவுக்கு தவம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைய அம்மா வீரமா பெற்றிருக்க அவன் எத்தனை பேருக்கு போயிருந்தா இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருப்பான். குலத்தளவே ஆகமா குணம் கைவிடு வந்து பிறந்த பாரு. பிறந்தது மட்டும் இல்லை, கூட வந்து கம்யூனிட்டி இருக்கட்டும். அப்படி இருந்த உலகம் சரியே சரியே மேலே உலகம் தெரியும். அந்த உலகத்திலேயே அது வர்த்தனையா தோயாமாபுரி தோயமாபுரி அங்க பாடுறா பாத்துருக்கேன். பாத்துருக்கேன். தோயமாபுரி 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 அந்த தோயமாபுரி தன்னை மறக்காதே உறவை நினைச்சேனே உன்னை தானே நானே மூணு கோடி அவனர்கள் 3 கோடி அரக்கர்கள். அப்ப ஏர் வேலை காசு நீங்க வாங்க முடியுங்களா?
இவ்வளோ நேரமும் பேசணும். இவ்வளோ நேரமா பேசணும். சம்பளம் யாரு சம்பளத்துக்கு இவ்வளோ வைக்கும். இப்ப சொல்லு. தோயாமபுரி ஆண்டு ஒரு முடிக்கான என்னுடைய வேதனம் நிவாத கவசம். பரவாயில்ல, அவுத்துட்டு அடிக்கிறியா? என்ன பேச்சு பேச்சு என்ன உனக்கு? இது மட்டும் கேட்காது. நீ எது வேணா சொல்லலாம் தரேன். இது மட்டும் கேட்காது. என் பொண்டாட்டி கூட இது இல்லாம எடுத்துருவா. என் மாமியா காரி 1/2 நிமிஷம் இருக்க மாட்டேன். ஊட்ட போனவன தடி தடி பாப்பா. என்னத்த அந்த மாதிரி வேலை இந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் என்னமா தடை தடை பாப்பா. நீங்க அது என்னத்தான் சொல்லு. தடை தடை பாப்பாங்க. அப்படி இருந்த போயிடும். தோயாம அப்படி ஆண்டு வரும்படியோட நாய் சிரிக்க மாத்த மாதிரி இல்ல. நாய் சிரிக்க மாத்த மாதிரி நாய் எப்படி சிரிக்கும்? உண்மைக்கும் 3 கோடி அரக்கர்களுக்கும் நீ அச்ச அடியில் நீட்டா தொங்கு. 61 என்ன உட்காந்துரு. நான் அடிச்சாடி ஒன்றும் இல்லைங்க. நான் அடிச்சாடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஏன் தொங்குது? வேணும் அறுத்துக்கணும் வேணும். அர்த்தீஸ் 3 கோடி அரக்கர்களுக்கும் தலைவனா இருக்கபடியான நிவாத கவசன். நிவாத கவசம். நிவாத கவசம் இப்ப தெரியும். தெரிஞ்சு போச்சு. நிவாத கவசம் என்று தெரிந்தால் அது காலத்திலேயே பிரம்மாவை குறித்து தவத்தை செய்து ஐயா அப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றோம். வரத்தை பெற்றோம். எப்படி யார் எந்த பானத்தை எய்தாலும் எந்த ஆயுதங்களாலும் விளக்க முடியாத ஆமாங்க கவசத்தை உடையவர்கள். நீங்காத கவசத்தை கொண்டவர்கள். ஆமா நாங்கள் இந்த 3 கோடி அரக்கர்களும். ஆமா அப்படி நீங்காத கவசத்தை கொண்டதால் நிவாத கவசர்கள் அப்படி என்று எங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அது மாத்திரம் அப்படி நாங்கள் ஒரு வீரனாலும் யாராலும் வெல்ல முடியுமே என்றால் எப்படி வெல்லுவாங்க? எப்படி பாரு, எங்கள் 3 கோடி அவுணர்களும் ஐயா வாயிலே கை வைத்து ஆமா நாவும் வாயும் கரமும் எப்பொழுது ஒன்றாக சேர்கின்றதோ அப்பொழுதுதான் எங்களுக்கு இறப்பு ஏற்பட வேண்டும். ஓ மரணம் அப்பொழுது வர வேண்டும். ஆமாண்டா, இது ஒரு செய்தியிலே இருக்குது. என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா பீரோல போட்டு மாதிரி. என்ன நாங்கள் பெற்ற வரமோ ரகசியம். அதை உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதாங்க யான்னு கேளு. எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு வந்து உதவுற. அதாங்க நான் தான் உதவுவேன், வேற யாரும் உதவுவாங்க? என்ன பண்ணி கிளாஸ் எத்தனை சொன்ன 800 ரூபாய் நீ எப்படா நான் உனக்கு நம்ப சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவங்க கொடுத்தாருங்க. இல்லங்க என்கிட்ட ரகசியம் சொல்லிட்டீங்க. நான் நம்பிக்கையான ஆளு. ஆனா என்ன ஒண்ணு ஒரு கட்டிங் போட்டா ஊரு கூட ஒப்பா உட்காந்து சொல்லிட்டு வந்துருவேன். தப்பு இல்லை, இருந்தாலும் சொல்லிட்டேன். இருந்த போயிடும் நான் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஆளா இருக்கிறேன். ஆமாங்க. என்ன பேசிடுவேன். அதனால வேண்டி அப்படிப்பட்ட வரத்தை பெற்றிருக்கின்றோம். வெல்லவோ கொல்லவோ ஒரு ஆள் முடியாது. ஆமாண்டா, அதனாலேயே வரத்தை பெற்று நாங்கள் குறைவிட்டு செல்கின்றோம் என்றால்
கருவகாட்டோரும் காத்திருக்கும் பூங்குயிலே உனக்காக தாண்டி நான் இருக்கேன் மகிழே ஊரறிய குளத்துக்குள்ள ஒத்தைகள் சுருங்க வைக்க எட்டி எட்டி பார்த்தாடு எக்கத்தோடவா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தூக்கவில்லடா கருவை காட்டோரும் காத்திருக்கும் பூங்குயிலே பச்சி கொண்டாடுறேன் ரொம்ப நாளா பொண்ணு மனத்தை எப்பொழுதோ ஒன்றே தேடுது ஒன்றை சுத்தி என்ன சுத்தி ரொம்ப நாள் ஆடுது உன்னை எதுக்கிறேன் ஒத்தையில நான் திருப்பி ஓனட போனேன் நீங்கள வாழ்க்கைய நான் நினைச்சு பார்க்கலே கருமை காத்தோரும் காத்திருக்கும் அப்படி தாய கோயம்புத்தூர் ஆண்டு வர முடியாது நிவாரண தோசை இருந்தா ஆமா நாங்கள் கூடு சரிங்க அழகான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்தேன் அதாங்க உங்களுக்கு கருமல் ஆகி போச்சா அப்படி சொல்லுங்க இல்லங்க திருமணம் ஆகி போச்சான்னு கேக்குறேங்க மண்டை ஏறிச்சு சொல்லுங்க இல்ல அது அழகான பெண்ணை பார்த்து திருமணம் முடித்தேன் எந்த கண்ணெட் எல்லாரும் ஒண்ணு ஊர்ல தேவடியா மோனு கேக்குறாங்க நான் ஊரே கேட்காதாங்க தேவடியா மாமான்றாங்க முக்கா தேவடியா மாமான்றாங்க முழு தேவடியா மாமான்றாங்க தேவடியாளுக்கு பிறந்த பண்றாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு தேவடியாளுக்கு பிறந்த நான் கேட்டேன் இது வரைக்கும் கேட்க மாட்டாரா ஆமா இப்ப தாங்க வரும்போது பொட்டிக்காரு கேக்குறேன் ஐயோ அதை விடுங்க உங்களுக்கு திருமணம் ஆகி போச்சா ஆவலையா ஐயோ அடிச்சா மூச்சு மூது பார்த்து ஏண்டு என்னோட பகல்ல பசுமாடு தெரியுது ஆமா வந்து குழப்பறாமா அம்மாங்க என்னது உனக்கு திருமணம் ஆகி போச்சு உன் பொண்டாட்டி பேர் என்ன மனைவி பேர் உங்க மனைவி பேர் என்னுடைய மனைவி பேரா அது இருக்க முடியாது நிர்மலா தேவி ஜேசி பெத்துனாரா ஒட்ட புடிச்சு நோண்டு புடுத்துல புண்டாரி பொண்டாட்டி தாங்கடா சிமெண்ட் ரோட்டு போட்டு செய்டா மனைவி பேரா நிர்மலா தேவி அப்படி மனது நிர்மலா தேவியா நிர்மலா தேவி நிர்மலா தேவியா அவங்க பேச்சு கேட்டாங்க மனைவி பேர் என்ன நிர்மலா தேவி என் பொண்டாட்டி பேர் கேட்கலாம் என்ன உன் பேர் என் பொண்டாட்டி பேர் ஐத்து சொல்லியா ஐஸ்வர்யாங்க சொல்லுங்க அப்படி இருந்து போயிடும் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றோம் அதான் கத்துங்க எடுத்து ஒரு துணிப்பையில போட்டு ஆயில் மாற்றி வைப்போம் சும்மா எந்த நேரம் பீர்னு கத்துங்க இன்று கத்திலேயே செய்ய வேண்டும் திக்கு செய்ய பார்க்க வேண்டும் ஆமா அதுக்கு முன்பாக வணங்க முடியாது வணங்க இந்த பாட்டு பாடுங்க சக்தி என்று
கண்ணாயிரம் படைத்தே தனக்கு முதல் கண்ணாயிரம் படைத்த கண்ணனுக்கு முதல் கண்ணாயிரம் படைத்தே காளியம்மா கண்ணன் தனக்கு முதல் அழியம்மா எல்லா உயிரும் முன்னால் பழகுதம்மா எல்லா உயிரும் முன்னால் பழகுதம்மா கட்டி கட்டி கதறியே முத்துமாரி எமக்கு சிக்கி புத்தி தந்தாருள்வாய் முத்துமாரி வல்லாள பட்டணத்தை எடுத்தார் வல்லாள பட்டணத்தை எடுத்தார் வாசம் வீசு காடெடுத்தார் வல்லாள பட்டணத்தை எடுத்தார் வாசம் வீசு காடெடுத்தார் வல்லாள பட்டணத்தை எடுத்தார் வாசம் வீசு காடெடுத்தார் துள்ளாடி கும்படிக்கு மண் தடை வளைத்தாய் துள்ளாடி கும்படிக்கு மண் தடை வளைத்தாய் அம்மா எல்லையிலே ஆடி என்று கட்டி கட்டி என்று கொண்டு கட்டி கட்டி தருகிறே முத்துமாரி எனக்கு தந்தாருவாய் முத்துமாரி இருக்க முடியாது. அதாவது உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்க முடியாது உமா மகேஸ்வரி. ஆமாங்க. அந்த சக்தி ஒன்று சமயப்படாமல் தெரிவிப்பார்கள். அந்த சக்தியாகப்பட்டது கோழிப்பாக்கம் நன்னரிலேயே முத்துமாரி அம்மனாத்தான எழுந்தடி அனைவருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய அம்மனுடைய பார்த்திருக்கும். அந்த அம்மனுக்கு சிறப்புமாக விழா குளம் எடுத்த பெரியவர்களுக்கும் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஞாபகமான பேர்களுக்கும் நாடக ஆசனங்களுக்கும் உமக்கும் அறிவு போடாமல் அது மாத்திரமல்ல இவருக்கு அண்ணா இருப்பவர்
அண்டமெல்லாம் உந்தி கொண்டு ஆம்பளன் கையில வைத்துட்ட வேணும் எந்த செய்ய உந்தி அவனையும் உலகவர் உய இருக்கும் ஒரு ஜோதிகனாய் பிரகாசிக்கும் கந்தனியா பதமதை விளங்கா நின்ற கயவு காத்த கிளி போல விளங்குகின்ற பண்டன் என்ற கௌரவரை வதைக்க வேண்டி வடமதுரை கிருஷ்ணனாய் இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து வச்சுக்க முடியான எம்பெருமான் நாராயணன் அன்னவர் பெயரை புனைப்பெயராக கொண்ட திருவேங்கட மலையிலேயே எழுந்தருள் இருக்க முடியான வெங்கடேச பெருமாள் நாராயணன். ஆமா, அந்த வெங்கடேசர் பெயரை புனைப்பெயராக கொண்ட அதாவது கிராம நிர்வாக அலுவலக ஓய்வு பெற்ற ஆறு நண்பா இருக்க முடியான வெங்கடேசன் நமக்கு பொன்னாடை போர்த்தி என்னை சிறப்பித்து எம்மை கொண்டு வந்து அழைத்து கேளிக்கை நடத்த வேண்டும் அப்படி என்று நமக்கு ஆவலாகத்தானே அழைப்பு விடுத்த அவனுடைய பார்த்திருக்கும். அது மாத்திரமல்ல 500 ரூபாய் அன்பளிப்பாகத்தானே அளித்து நம்மை கௌரவித்த வெங்கடேசனுடைய பார்த்திருக்கும், அம்பாளுடைய பார்த்திருக்கும். அது மாத்திரமல்ல இருக்க முடியாது. அதாவது அம்மாள் பேரா கோழிப்பக்கம் முன்னகரை சேர்ந்த ஆரிய சோழன் கலைமூர்த்தி அவர்கள் எமக்காக கொண்டாடப்பட்ட ரூபாய் 100 அந்த 100 லட்சம் அழைத்து அந்த இடத்திலே அம்பாள் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எங்கே செல்ல வேண்டும், திக்கி விட்டு போகணும்.
ஏ சூடு முட்டாள ஒண்ணுதாமா ஏய் ஏயா வீடு ஏய் தலையிலே சிம்மாட்டு கட்டை நெற்றிலே திரவப்பட்டை கழுத்துல கொட்டை கையில கட்டை முன்னே விடுத்து பின்னே நின்று இந்த ஈரேழு 16 உலகத்தையும் ஒரு நொடிப்பொழுது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படி மூவாசி எடுத்த நான் முகன் மைந்தன் நாரதமா முனிவர் நான் இது தெரியும் அது தெரியாம என்ன போட்டு அடிவாரம் அடிக்கிறீங்க இது தெரியாம ஆமா ஐயா வாங்க அமருங்க அதுதானே போயமா புயையாலோ பட்டது இந்த 8 திசை நானே எங்களுடைய இடத்துக்கு சமாச்சாரம் சொல்ல வந்து எல்லாம் அகழ்ந்து இருக்கின்றார்கள் எப்படி அகழ்ந்து இருக்கின்றார்கள் நீங்க கோயாம விவரத்திலேயே விவாத கவசம் இருக்கின்ற பொழுது அந்த 3 வரி 3 உலகத்திலும் கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்றி விட்டால் நீதான் இந்த உலகத்துல தேவரோட மேலானவன் அப்படி இதை சொல்லிட்டு போதான் வந்தேன் அப்படியே சுவாமி உங்கள் வார்த்தையின் பிரகாரம் இப்பொழுதே பள்ளி கூட்டிக் கொண்டு ஆமா அந்த தேவர்களை எங்க இருக்காங்க ஆமா பரவாயில்லை தெரியல மச்சான் டிவி சரியா தெரியல போகும்போதே கூப்பிட்டு போகும்போது கூட்டாரு அந்த படல சாத்துமா அது கருந்தா அதே நீ பாக்குற
அவர் என்ன சொன்னாரு பாத்தியா? நீ உதவத்தை என்ன அவர் அதிகத்துல இருக்காரு. உன்னை போய் ஒரு உதவத்தை கூதியா நீ அதான் உதவத்தை கூதி எல்லாருமே 4 பேர் உங்களுக்கு தான் நிறைய உப்பு என்ன ஒண்ணு போய் உதவத்தை கூதி என்னையா எங்கெல்லாம் இருக்கிற வாத்தியார் இல்ல சொன்னோம் ஏமா மகாராஜா அவர் எங்க தான் போறாரு மகாராஜா? அவர் எப்பதான் போவாரு மகாராஜா? அவர் எங்க போறான்னு கேக்குறா? நாங்க போவோம் 10 ரூபாய்க்கு வெளியே பிடிச்சி வாங்குவோம். பச்சை பீல தொட்டு துண்ணுவோம். அதான் கேக்குறோம். நீ ஏன்டா கேக்குற? அவரே உதவத்தை கூடின்றாரு. அவரே உதவத்தை கூடின்றாரு. எல்லாரும் பிடி வாங்கி பச்சை பீல தொட்டு. ஆமா போவியா? நான் என்ன சொல்றேன், அது இருக்க முடியாது. இப்ப எங்க தான் போறேன் இப்ப நீ சொன்னீங்க. மயிரை குடுக்கி கத்தியா கட்டி டாடா ஏத்தி போய் வாங்கம்மா வாங்க. 10 கிராம் 20 ரூபாய். அதேதாங்க 50 கிராம் 100 ரூபாய். சூப்பர். வாங்கம்மா வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெளியேறி போச்சுமா. ஆமாங்க 100 கிராம் 200 ரூபாய். உங்க சிக்கு முடிய போட்டுட்டு நல்ல முடிய வாங்கி நிற்பாங்க. சிக்கு முடி வேணாம், மண்ட முடி கேளுங்க. சொல்லுங்க. சரி சொல்லுங்க. வாங்கம்மா வாங்க. சிக்கு முடிய போட்டுட்டு நல்ல முடியா வாங்கிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கூத்தார வேலையை விட்டுரு, பயிர் வைக்க வேலையை விட்டுரு, பயிர் வைக்கிற வேலையை விட்டுரு. இப்போ இதுக்கு மேற்பட்டு நீ இந்த மயிர் முடி வாங்கிட்டு போ. யாரு கேளு 8 மாசத்துல கூத்து. தை மாசத்துல புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும் கூத்தாடுவோம். இது 3 மாசம் உள்ளதான் இருப்போம். அது வரைக்கும் அதுக்குள்ள இப்பொழுது ஆறு வார்த்தைக்கு பிரகாரம் சரி அந்த இருக்கும்படியான தேவர்களை எல்லாம் சரி சிறைப்படிக்க போறீங்க. சிறைப்படிக்க சொல்லுங்க. சரிங்க. போற இடம் நன்மையோ தெவையோ வெற்றி தோல்வி என்பது வெற்றி தோல்வி என்பது ஒரு பங்கு கிடையாது. ஆமா அதனால உங்க மனைவி கூப்பிட்டு ஏமா எந்தமா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி அந்தமா இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி சூரவேசக்காரன் போட்ட மாதிரி இல்லங்க போன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா போற இடம் நமக்கே செய்யுங்க. ஆமாண்டா. இவ்வளவு காலம் இல்லாமல் மந்திரியாரி இவ்வளவு காலம் இல்லாமல் எனக்கு ஒரு யோசனை சொல்ல வந்து அறிவுறு நான் பக்கத்துல கண்டமாங்கலாம். அதனால சீக்கிரமாக சென்று என் தேவி நிர்மலா தேவி என்ன தேவி இப்படியாக சூற முட்டாள் சூற விட்டால் மனைவியான நிர்மலா தேவி எதிர்பார்க்கு நிர்மலா தேவி சபநாடு வெளியே காண்க.